பிரசன்னம் எங்களுக்கு என்ன சொன்னாங்க, அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எப்படி போகிறது, இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். முடிஞ்சு எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு ஓடுறீங்களோ நல்லது அப்படின்ட்டாங்க. இந்த பணத்தை என் கையில் வாங்கி கொடுத்துரு சாமி, அவ்வளோதான். கும்பிடு போட்டு இந்த வீட்டை விட்டு நான் வேறு வீட்டுக்கு நான் கிளம்பிடுறேன். ஹாய். ஸோ லாஸ்ட் வீடியோ பிரசன்னம் பார்க்க நாங்கள் முத்தூர் போயிருந்தோம். ஸோ அதை பற்றி நீங்கள் பல பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு ப்ரைவேட்டாகவும் கேட்டிருந்தீங்க, அண்ணா அந்த நம்பர் கொடுங்க, அந்த பிரசன்னம்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதை ஃபுல் கிளியராக பிரசன்னம் எங்களுக்கு என்ன சொன்னாங்க, அந்த பிரசன்னத்தில் எனக்கு என்ன அந்த ஜோசிகர் அது என்ன தெளிவாக சொன்னார், அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எப்படி போகிறது, இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அதை அந்த கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க, இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் வராது. இப்போ வரைக்கும் பல பேர் என்ன, நான் தொடர்ந்து உங்கள் சேனல் பார்க்குறேன் ஆனால் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரலைங்கிறீங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிங்க. அது மாதிரி லைக் கமெண்ட் எல்லாமே கொடுங்க. சரி, ஓகே. நாங்கள் முத்தூர் கிளம்புனது எல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தோம். அங்கே அந்த பிரசன்னம் பார்க்கறதுக்காக என்னென்ன வாங்கிட்டு போயிருந்தோம் அப்படின்னா சொல்லுமா. வெத்தலை, பாக்கு, பழம், பூவு. ஸோ இது எல்லாமே கவுண்டிங் ஆக்சுவலாக அந்த இருக்குது. இப்போ நம்ம அங்கே போய் அவங்ககிட்ட கொண்டு இதெல்லாம் கொடுத்த உடனே அவங்க எண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்மளே அதை எண்ணிட்டு வாங்கிட்டு போகக்கூடாது, அதுதான் முக்கியமாக நோட் பண்ணிங்க. நம்ம எதையுமே நம்ம எண்ணி ஒரு 10 பழம் போதும், ஒரு 4 பூ போதும் அப்படின்னு நம்ம எண்ணிட்டு போகக்கூடாது. அது ஒரு கணக்கு இருக்குது, அதை வச்சு தான் அந்த பிரசன்னம் அப்படிங்கிறது. ஸோ பிரசன்னம் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் கொண்டு போய் கொடுக்குறீங்களோ, பழம், பூ, வெத்தலை இதெல்லாம் இருக்கோ, இது எல்லாத்துக்குமே ஒரு அவங்களோட இதில் ஒரு கணக்கு இருக்குது, அதை நோட் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் அடுத்த ஸ்டெப். அதுக்கடுத்து இதுலேயும் அவங்களுக்கு பாதி விஷயம் புரிஞ்சிடும். இப்போ நம்ம எதுக்காக போய் உட்காந்துருக்குறோம் இது எல்லாமே தெரிஞ்சிடும். இதை வச்சு அடுத்து ஜாதகத்தோட இந்த டைமுக்கு நம்ம போய் உட்காந்த டைமு இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இந்த பிரசன்னம்ங்கிறது அடுத்த ஸ்டெப்புக்கு ஜாதகத்தை வச்சு மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா நிறைய விஷயம் சொன்னாங்க. அதாவது நான் கேட்கவே இல்லை, ஆனால் எது கேட்கணும்னு மனசில் இருந்ததோ அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் அதில் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்கிறேன், எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. அதெல்லாம் இந்த வீடு நான் மாறினதுக்கப்புறம் சொல்கிறேன். முக்கியமாக எங்களுக்கு சொன்னது இப்போ இந்த வீடு நாங்கள் வந்ததுக்கு இந்த வீடு டைம், இந்த வீட்டுக்கு உண்டான டைம் சரியில்லை. அந்த டைமோட சேர்த்து நாங்கள் வரவும் எங்களுக்கும் சேர்த்து அது சரியில்லாமல் போயிடுச்சு. நேரம் தாங்க, என்னங்க பண்ண முடியும், வேறு வழி இல்லை. ஸோ அவங்க கடைசியாக எங்களுக்கு சொன்னது எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வரீங்களோ அப்போ தான் உங்களோட நல்ல நேரம் மறுபடியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இல்லைன்னா அப்படியே தான் இருப்பீங்க. முடிஞ்சு எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு ஓடுறீங்களோ நல்லது அப்படின்ட்டாங்க. அதுக்கு முக்கியமாக இந்த நாகர்கோவில் இந்த பாம்பு சம்மந்தப்பட்ட அந்த கோயிலுக்கு சம்பந்தமான கோயில், அதுக்கு முதல்ல போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. திங்கக்கிழமை நாங்கள் இந்த தம்பிக்கலையன் கோயில்ட்டு கவுந்துப்பாடிக்கிட்டு இருக்குது, அங்கே நாங்கள் போகிறோம். அங்கே போயிட்டு அவங்க என்னென்ன சும்மா சாமி கும்பிட்டு வர சொல்லிக்கிறாங்க, பிரச்சனை எல்லாம் முடியுன்ட்டு போய் அதை கும்பிட்டு வர போகிறோம். அடுத்து லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிறதுக்கு உண்டான எல்லாமே வர போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. எத்தனை நாள் சொன்னார்? ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே. ஆமாம், இன்னும் 2-3 மாதத்துலேயே ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ட்டாரு. அதான் சொன்னால் அவரே யூடியூப் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து போடுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. சார் இல்லைங்க, இந்த மாதிரி பிரச்சனையால் போடல அப்படின்னா, தயவுசெய்து இன்னிலேருந்து அதை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னாரு. ஏன்னா அது உங்களோட லைஃப் இதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்க போகுது, நீங்கள் இப்போவே ஆரம்பிச்சிருங்க, ரெகுலராக போட ஆரம்பிச்சிருங்காரு. ரொம்ப ஹாப்பி. இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்ங்க, ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள்லாம் நிறைய சொன்னார். சரி, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே இந்த இடத்துலையே உங்களுக்கு அந்த பிரசன்னம் பார்க்குறோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். அவர் பேர் திருவேங்கடம், முத்தூர் இருக்கார். எக்ஸாக்ட் லொக்கேஷன் எனக்கு அது போட முடியல, அட்ரஸும் போட முடியல. நீங்கள் ஒன்றும் இல்லை, அவருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவரே டீட்டெயில் சொல்லுவார், எப்போ வரணும் எல்லாமே சொல்லுவார். அடுத்து இந்த தம்பிக்கலையன் கோயிலில் போய் நான் இது வரைக்கும் போனதில்லை. ஆமாம், நான் ஒரு தடவை போயிட்டு. ஸோ நான் போய் அங்கேயும் போய் வேண்டிட்டு பிரச்சனைக்கெல்லாம் ஒரு கும்பிடு போட்டு இந்த பணத்தை என் கையில் வாங்கி கொடுத்துரு சாமி, அவ்வளோதான். கும்பிடு போட்டு இந்த வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு நான் கிளம்பிடுறேன், வேறு வீட்டுக்கு போனால் தான் எங்கள் வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு அவரும் வேறு சொல்லிட்டாரு. அது நிஜம்தான். இனிமேல் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, எங்களுக்கு ஹாப்பி தான் நடந்திருக்கு.
யாராருக்கெல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அது ஆசை இருந்தால் நீங்களும் கான்டாக்ட் பண்ணுங்க. காசெல்லாம் அவர் அதிகமாக கேட்க எதுவுமே கேட்கும். நீங்க எது பார்த்து கொடுக்குதோ அதான் வாங்கிக்குவாரு. அதே மாதிரி போய் இந்த இதுக்கு இத்தனை செலவு பண்ணுங்க அதெல்லாம் இல்லை. கோயில் மட்டும் போய் கும்பிடுங்கன்றவார். இந்த கோயிலுக்கு போய் கும்பிடுங்க நல்லா இருக்குங்க. இது இவ்வளோதான் அவர் சொல்றாரு. அதனால தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இல்லைன்னா சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். எனக்கு தெரியும்ல உங்களுக்கு. சரி, வேற ஒன்றும் இல்லை, எல்லாமே சொல்லியாச்சு. எல்லாமே சொல்லியாச்சு. சரி, வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்க. சரி, அடுத்த வீடியோ எப்பவும் போல இதே மாதிரி நீ ஃபன்னாவே ஜாலியாவே வீடியோ போடும். தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஆமாப்பா. சரி, பாய். பாய்.